இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் டாக்டர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் குழந்தைய கலைக்க முடியாது. இது 4ஆம் மாசம் சொல்றீங்க. இனிமே அபார்ஷன் பண்றது ரிஸ்க். அது உங்க உடம்ப பாதிக்கும். ஏன் உங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். டாக்டர், எந்த ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். எனக்கு என் அம்மா உயிர் தான் முக்கியம். ஆல்ரைட், நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால நான் அபார்ஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் டாக்டர்? உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து இதுக்கு சம்மதிக்க சொல்லுங்க. நான் அபார்ஷன் பண்றேன். அது முடியாது. ஏன் முடியாது? அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு தெரியாம தான் டாக்டர் நான் இங்க வந்திருக்கேன். சாரி, என்னாலயும் அப்ப பண்ண முடியாது. நீங்க கிளம்பலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், என்னோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அபார்ட் பண்ணுங்க டாக்டர். அதுக்கப்புறமா நான் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். நான் நல்லா 6 முறை யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீங்க அபார்ஷன் பண்ணலன்னா நான் அந்த ஸ்ட்ரெஸ்லயே செத்து போயிடுவேன் டாக்டர். 2 உயிரை சாகறதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரியாத உயிரை கலைக்கிறது நல்லது இல்லையா? ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எழுந்துருங்க. நீங்க குழந்தை வேணாங்கிறத உறுதியா இருக்கீங்களா? ஆமா டாக்டர். சரி, நான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வெறும் வயித்தோட நீங்க வந்துருங்க. நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்.